வழக்க வந்து வாபஸ் கொடுக்க வச்சுட்டு சாட்டைத்துறை முருகன் வந்து 50,000 ரூபாய் கையில் கொடுத்து வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பெங்களூருக்கு பத்திரமா அனுப்பி வைக்கிற வேலையெல்லாம் பண்ணாங்களே. அதுக்கப்புறம் என்னாச்சு, எதனால நேற்று இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டேன் அப்படின்னு மீடியாவுக்கு ஒரு குழப்பம் இருந்துருக்கும். இன்னும் 3 நாள் 4 நாள் இருக்குது எனக்கு டைம். இன்னொரு 4 நாள் அட் த மோஸ்ட் நான் சீமான் அவர்களுக்கு வந்து நான் டைம் கொடுத்துருக்கேன் இல்லையா. அது வரைக்கும் நான் வந்து என்னென்ன டவுட்ஸ் நீங்கள் கேட்டாலும் எல்லாத்தையுமே நான் வந்து பெங்களூர்லேருந்து மீடியாவுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். ஏன்னா என்னால் தமிழ்நாடு மீடியாவை வந்து சந்திக்க முடியலனாலும் வீடியோஸ் வாயிலாக எல்லா குழப்பங்களையும் அப்புறம் சீமான் அவர்கள் பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாத வரைக்கும் என்னென்ன ப்ரெஷர்னால போய் நான் கடைசியாக அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு நான் தமிழ்நாடு மீடியாவுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ இன்றைக்கி அந்த ஒரு பெரிய விஷயத்தை நான் வந்து உங்களுக்குலாம் நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். அதாவது வழக்கை வாபஸ் கொடுக்க வச்சுட்டு இதை நான் இனிமேல் நான் பார்த்துக்கிறேங்க்கா, மதுரை செலவம் பண்ணது வந்து எங்கள் நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் தெரியாதுக்கா அப்படின்னு என்கிட்ட சொல்லிவிட்டு இந்த பிரச்சனை இதோடு விட்டுடுங்க, இந்த சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பெடுத்தது சாட்டைத்துறை முருகன். சரி, யாருக்குமே பிரச்சனை வேணாம், திமுக மேலே கெட்ட பேர் வேணாம், வீரலட்சுமி மேலே கெட்ட பேர் வேணாம். ஏன்னா வீரலட்சுமி அவங்க ஆல்ரெடி என்னை அவங்க வீட்டிலேருந்து வெளியில் போக சொல்லிட்டாங்க. எனக்கு எங்கே போகணும்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்போது சாட்டைத்துறை முருகன் வந்து இதை சால்வ் பண்ணுறாரு அப்படின்னோடனே எனக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஓகே, ஏதோ சால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வலசர்வாக்கம் ஸ்டேஷனுக்கு போன போது சாட்டைத்துறை முருகனோட வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம் வந்து ஒரு பேப்பரில் எழுதிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி இந்த வழக்கை வந்து திமுக தான் வந்து என்னை கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு வந்து வீரலட்சுமி வந்து எனக்கு பெங்களூர் என்னோடய வீட்டுக்கு அமிச்சு இந்த மாதிரி உங்களுக்கும் எங்களுக்கும் காமனான எனிமி சீமான், அதனால் நீங்கள் வழக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கைமாத்தா உங்கள் அக்காவுக்கு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு வந்திருந்தாங்க. அதை படிச்சுட்டு நான் அந்த மாதிரி ஒரு பொய்யான விஷயத்துக்கு சைன் போட மாட்டேன், திமுக அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லலை, அப்புறம் வீரலட்சுமி பெங்களூருக்கு வரலை, ஸோ திமுக மேலேயும் நான் வந்து பழி போட மாட்டேன், வீரலட்சுமி மேலேயும் பழி போட மாட்டேன், இந்த வழக்கு மதுரை செல்வமால தான் இந்த லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னு நான் சொன்ன உடனே, அதை நான் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே சாட்டைத்துறை முருகனாலே ஒன்றும் பண்ண முடியல. அவரும் பேசுறதை நிப்பாட்டிட்டாரு. சீமான் அவர்கள்கிட்டையும் என்னை வந்து பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ இதனால தான் இப்போ நான் வந்து திமுக மேலேயும் எந்த கெட்ட பேரும் வேணாம், வீரலட்சுமி மேலேயும் எந்த கெட்ட பேர் வேணாம், யார் மேலேயும் எந்த கெட்ட பேர் வேணாம், என்கிட்ட டைரெக்டாக பேசுங்க அப்படின்னு சொன்னால் என்கிட்ட டைரெக்டாக பேச மாட்டேங்கிறார். அதனால தான் இப்போ நான் கொடுக்கப்பட்ட இந்த 4 நாள் 5 நாள் கெடு கொடுத்துருக்கேன். சீமான் அவர்கள் என்கிட்ட எல்லாத்தையும் மன்னிச்சு எல்லாத்தையும் பேசினார் அப்படின்னா இதை சால்வ் ஆகும். இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த முடிவு இருக்கு இல்லையா, அதையும் நான் வந்து மீடியாவுக்கு டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்னோடய உயிரை முடிச்சுக்குவேன். இதுதான் உண்மை.